ரீசனிங்கில் இருந்து இந்த ஒரு கொஸ்டின் கவனிங்க. ஸோ அதை ஈஸியாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். ஃபஸ்ட்டு இந்த ரீசனிங் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன பேட்டர்ன் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும். அதாவது இங்கே 4 2 கொடுத்துருக்காங்க, அடுத்து 3 கொடுத்து நடுவில் 6ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த நம்பர்லாம் யூஸ் பண்ணி எப்படி இங்கே 6ன்னு வந்துச்சு அப்படிங்கிறத கவனிக்கணும். அப்போது நீங்கள் 4 × 3 ஓகே. ஸோ 4 என்ன வரும்? 4 12ன்னு வரும். அந்த நம்பரை இங்கே கொடுத்துருக்க 2ஆல் டிவைட் பண்ணும். ஸோ 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும்? 6 அப்படின்னு வரும். ஓகே. ஸோ இது கெஸ்ஸிங். நம்ம இந்த 6 அப்படிங்கிறது இங்கே நடுவில் வந்து பார்க்குறோம். ஸோ இதே பேட்டர்னு அடுத்த ட்ரையாங்கிளுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும். அப்போது இங்கே 9 இருக்குது, 2 இருக்குது, 3 நடுவில் 6 இருக்குது. அப்போ எப்பயும் என்ன பண்ணணும்? இந்த 2 நம்பரை மல்டிபிள் பண்ணணும். 9 2 18. 18 இவங்க கொடுத்துருக்க அந்த 3ஆல் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு 6 அப்படின்னு கிடைக்குது. ஸோ அப்போது இந்த ட்ரிக்கு தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது அவங்க லாஸ்ட் கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ ட்ரையாங்கிள்குள்ளே கொஸ்டின் மார்க் வருது. 20 7 5. அப்போ 20 7 மல்டிபிள் பண்ணோமா? 7 14. அப்போ 140ன்னு வரும். இதை நீங்கள் 5ஆல் டிவைட் பண்ணோம். அப்போ 1 5 5, இங்கே 2 5 10, பேலன்ஸ் 4 40ன்னு வருமா? அப்போது 8 5 40, 28 தான் அதற்கான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர்.